வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் வந்து ஆல் நோட்ஸ் முடிச்சுங்க. அப்பதான் அப்புறம் ஒவ்வொரு டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட XSR 155 தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ரிவ்யூ கிடைச்சிருக்க பைக் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பைக். ஸோ எப்படி நம்மளுடைய ஃபேவரட் கலர் ரெட் கலரே இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நிறைய பேருடைய ஃபேவரட்டா இந்த XSR 155 இருந்துச்சு. பட் இது இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாரின் மார்க்கெட்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அந்த கொஞ்ச நாள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆயிருச்சு. இந்த வண்டி அதிகமாக சேல்ஸ் ஆகிற காரணம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் R15 MT-யோட இன்ஜினால தான் இந்த வண்டி அதிகமாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த வண்டி ஏன் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஃபே ரேசராக மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு க்ரூசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இது வந்து Yamaha ஷோரூம்ல இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனா கிட்ட வருது. ஒன்னு பார்த்தீங்கன்னா கஃபே ரேசர் கிட்ட வரும், இல்லாட்டா கஃபே ரேசர் மாடல் கிட்டனா எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GT இருக்குதுல்ல 650 சேம் அதோட மாடலுக்குள்ளே வரும். அதே ஸ்காம்ப்லர்னா நம்ம இந்த ஆஃப் ரோட்ல பண்ணுவாங்களா ட்ரைம்ப்ல இருக்குல்ல ஸ்காம்ப்லர் 400 ஸோ அதோட லுக் மாதிரி ஒரு சில கிட்ட வரும். ஓகேவா? சரி இப்போ இந்த ஃப்ரண்ட் லுக் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஃப்ரண்ட் லுக்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கஃபே ரேசர் அது மாதிரி ஸ்காம்ப்லர் இருக்குள்ள மாதிரி ரவுண்டான ஹெட்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடியில் வந்துடும். ஸோ எல்இடி ஹெட்லாம், எல்இடி டிஆர்எஸ், எல்இடி இண்டிகேட்டர் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடியில் வந்துடும். அதுக்கேற்றாப்புல இந்த வண்டி ஒரு ப்ரீமியம் இதில் தான் இருக்குது. 155cc எப்படி MT R15 பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இதில் இருக்குது. அது மாதிரி இவரும் கொஞ்சம் ப்ரைஸ் கையில் தான் இருப்பார். அதுக்கேற்றாப்புல இதோட கிட்டுக்கும் ஏற்றாப்புல நம்மளுக்கு ப்ரைஸ் மாறும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கஃபே ரேசர் கிட்டாவும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்காம்ப்லர் கிட்டும் வரும். ஸோ நீங்கள் ஷோரூமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லாட்டா அந்த வண்டி இப்பயும் வரும். அது உங்களோட நீடை பொறுத்து. ஸோ பார்த்து வாங்கிக்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி கொடுத்து ஒரு நம்பர் பெல்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாப்புல இருக்கு. நம்பர் பெல்ட் மாட்டினோம்னா கொஞ்சம் லைட்டாக ஃபிளாட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹாரன் இது வந்துட்டு சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாரன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து R15 MT உள்ள மாதிரி டபுள் ஹாரன் சவுண்ட் மாதிரி தான் வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டிலேயே ஃப்ரண்ட் மக்கார்டு வந்துடுது. அதுவும் சேம் ரெட் கலர்ல வந்துடுது. இந்த வண்டியோடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UST ஃபோர்க்கில் வருது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்ல கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா அட்ராக்டிவா இருந்திருக்கும். பட் பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கலர்ல வரும்னு எதிர்பார்த்தாங்க. நான் அது கூட இது கோல்டு கலர் வரும்னு நினைச்சேன். ஸோ இப்போ நல்ல இன்ஜின் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் வந்து பேசுறது காரணம் நல்ல லுக்கு இந்த இன்ஜின் தான். ஏன்னா Yamaha பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபுல் ஃபேரிங் நேக்கர்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சக்க போட்டு போடுது. நேக்கர்னா MT, ரேசிங்னா R15 சேம் அதே மாதிரி ஒரு கஃபே ரேசர் மாடல்ல தலைங்க வந்து இறங்கிட்டாங்க. வந்து கஃபே ரேசர் மாடல் ஸ்காம்ப்லர் எல்லாமே ஒரே வண்டியில கிட்டு கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது நீங்க ஷோரூம்ல பார்த்து வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு இது வந்து கஃபே ரேசரா மாற்ற போறீங்களா இல்ல ஸ்காம்ப்லர் கிட்டு போற போறீங்களான்னு நீங்க பார்த்து வாங்கிக்கிறீங்க. அதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் MT R15 உள்ளதான் 155cc லிக்விட் கூல்டு 4 வால்வு SOHC லிக்விட் கூல்டு இன்ஜின்ல இருந்துடும். இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 18 PS கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸ் டார்க்னு பார்த்தீங்கன்னா 14 Nm டார்க் வந்துடும். VVA இருக்கு. VVA வேரியபிள் வால்வ் ஆக்ஷன். அதனால வண்டிக்கு வந்து பெட்டர் பவர், மைலேஜ் எல்லாமே பெட்டரா இருக்கும். VVA வந்து 7000 RPM மேலே தான் நம்மளுக்கு வந்து VVA ஆன் ஆகும். ஓகேவா? இந்த வந்து ஹைவே க்ரூசிங் பண்ணலாம். இந்த வந்து க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 to 100 க்ரூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல வருது. ஸோ இது மாதிரி அட்ஜஸ்டன்ட் ஸ்லிப்பர் வச்சு இருக்கனால நமக்கு வந்து கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதுல வந்து குயிக் ஷிஃப்ட் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. பட் இதுல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருது. இப்போ R15 நமக்கு வந்து குயிக் ஷிஃப்ட் இருக்குது, MT-ல கிடையாது. அது மாதிரி இவனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஹைவே க்ரூசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90, 100 பெட்டரா இருக்கும். ஒரு 120 க்ரூஸ் பண்றப்போ மைலேஜ் லைட்டா ட்ராப் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா VVA ஆன்ல இருக்கும். அதனால மைலேஜ் லைட்டா ட்ராப் இருக்கும். பட் ஹைவே க்ரூசிங் பர்ஃபெக்டான வண்டி ஒரு கஃபே ரேசருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல ரியர் இந்த பொசிஷனை பார்த்தாலே ஒரு மாதிரி வண்டி பார்க்கவே ஒரு மாதிரி ஷார்ப்பாகவும் அதே மாதிரி கொஞ்சம் வளைவு நிலைவா பார்க்கறதுக்கும் அவ்வளோ நீட்டா இருக்கும். இந்த இடத்துல அந்த பழைய விண்டேஜ் லுக் ஏற்றாப்புல இதுவும் எல்இடி தான். ஒரு ரவுண்டு டெய்லாம் வந்துடுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்துடும். அப்படியே நம்பர் பெல்ட் ஹோல்டர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேரி கார்டு கொடுத்துட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி பிடிக்கலாம் அது கிடையாது. நம்ம ஒன்று இந்த இடத்துல பிடிக்கணும். அதே நான் சொன்னதுல இந்த கிட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பார் ரைசர்லாம் வந்துடும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு.
இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு 100/80 17 இன்ச் வீலையும், அதே ரியர் டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு 140/70 17 இன்ச் வீலையும் வருது. ஸோ இது சேம் R15 MT உள்ள மாதிரி டயர் சைஸு. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 12 சேனல் ABS வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம வந்து ஆன் ஆஃபும் பண்ணிக்கிறலாம். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் டேங்க். அதே R15 MT பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் டேங்க்ல வரும், பைப்பரில். இது வந்து மெட்டல் டேங்க் வந்துடும். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா XSR லோகோ வந்துடும். இது வந்து E20 ஃபியூலில் தான் வருது. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு க்ரூசிங் மாடலில் உள்ள டூரிங்க்கு வண்டி. பட் இதில் ஒரு என்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் R15 MT உள்ள மாதிரி பில்லியன் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கேள்விக்கிட்டு தான். உட்காரெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சீட்டோட லென்த் குட்டியாக இருக்கனால பில்லியன் நீடு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட்ரஸ் வருது பில்லியனுக்கும் ரைடருக்கும். ஸோ ரைடருக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட்ரஸில் கொஞ்சம் லப்பர் கோட்டிங் கொடுத்துருக்கலாம், அது மிஸ் ஆயிருச்சு. ஆனால் இதில் என்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R15 உட்கார மாதிரி காலை பின்னாடி தான் கொண்டு வரணும். அதான் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது கப்பே ரேசர் நம்ம பின்னாடி கொண்டு வரலாம், இது கொஞ்சம் ரொம்ப பின்னாடி லீன் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி. அதே மாதிரி பில்லியனுக்கு ரைடருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ ரைடருக்கு இங்கே இருந்தால் பில்லியன் கான்செப்ட் இங்கேயே வந்துருக்காரு, அதனால நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை நீங்க பார்த்து. ஸோ இந்த இடத்துல மெயினா நான் வந்து சொல்ல வேண்டியது ஒண்ணு, இதுல வந்து பில்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமா இருந்தாலும் இந்த பயரோட இது ஃபுல்லா வெளியே தெரியுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ MT R15 உள்ள இருக்கு பேரிங்குள்ள, இப்போ தான் வெளியே இருக்கிற மாதிரி தெரியாம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு வருதா, இது வந்து கீழே கொடுத்துருக்கனால இந்த வண்டி நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி ஸ்கிராம்பிளர் கிட்டும் போட்டுக்கலாம், அது மாதிரி கம்பேரிசர் கிட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்கிராம்பிளர் கிட்ட போட்டு ஆஃப் ரோடு பண்ண போறீங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் கல் மண்ணு போட்டுச்சுன்னா கண்டிப்பா அது கூலண்ட் ஆயில அடி விழுகும். ஏன்னா இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இது பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Yamaha குயிக் கனெக்ட் ஆப் மூலயமா நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே பார்க்க குட்டியாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் வந்துடுது, ஃபீடர் மீட்டர், கியர் போஸ்ட் இண்டிகேட்டரு, ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஆவரேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் கேஜ், அப்புறம் அந்த டிஸ்பிளே சுற்றி வார்னிங் ஃபுல்லாக வந்துடுது. ஸோ நல்ல ஒரு நீட்டான டிஸ்பிளே. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், பட் சின்னதாக அந்த கஃபே ரேசருக்கும் ஸ்கிராம்பிளர் பைக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கனால நம்ம வந்து ஃபோனோட பேர் பண்ணிட்டோம்னா SMS, ஃபோன் கால்ஸ், அலர்ட்லாம் பார்த்துக்கலாம். ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1.6 லிட்டர் ரிசர்வ் வந்துடும். நம்மளுக்கு வந்து LED டைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த ஒரு விண்டேஜ் லுக்கில் LEDயில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹெட்லாம்பில் பார்த்தீங்கன்னா LED DRS வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SSR லோகோ வந்துடும். இது பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர். இந்த வண்டியோட ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஹைவேல இல்லை டூரிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட சுவிட்ச் கியர்ஸ்ன்னு பொறுத்தளவு ஆல்ரெடி நம்ம MT-ல R15 பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்ச் இண்டிகேட்டராக வந்துடுது. ஸோ அதுக்கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா MT வந்துச்சு தெரியுமா, வந்த புதுசுல ஹாரன் மேலேயும் இண்டிகேட்டர் கீழே. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ MT-யோட டாப் எண்ட்ல பார்த்துட்டிங்கன்னா TFT கலர் டிஸ்பிளே வச்சு வர வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மேலேயும் ஹாரன் கீழே வந்துருச்சு. பட் திருப்பி XSR 155ல திருப்பி அகைன் MT-ல பண்ண தப்பு மாடியும் பண்ணிட்டாங்க, ஹாரன் மேலேயும் இண்டிகேட்டர் கீழே. அதே இப்போ ரைட் சைடு சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா சேம் MT R15 உள்ள மாதிரி தான். இன்ஜின் கில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச் ஒரே இதாக வந்துடுது, கீழே அசார் சுவிட்ச் வந்துடுது. ஸோ நான் பயந்துக்கிட்டே இருந்தது இதோடைய ஹெட்சாஸ் தான் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா MT R15ல வந்து சேம் ஹெட்சாஸ், ரெண்டுக்குமே ஒரே ஹெட்சாஸ் கொடுத்தாங்க. பட் இவனுக்கு அப்படி இல்லை, இவனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஃபே ரேசருக்கு ஏற்றாப்புலையும் அதே மாதிரி ஸ்காம்பிளர் கிட்டுக்கு ஏற்றாப்புலையும் நல்ல ஒரு நீட்டான ஹெட்சாஸாக இருக்குது. பட் சவுண்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இது பார்க்க நல்லா க்யூட்டாக குட்டியாக ஒரு மிஷின் கன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியில் வருது. அதே 1.6 லிட்டர் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்துருந்து. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 கிட்டே நீங்கள் எதிர்பார்த்துடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை Yamaha பொறுத்தளவு. ஸோ இந்த வண்டியோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2500 mm, பார்த்தீங்கன்னா 1080 mm, வித்து பார்த்தீங்கன்னா
805 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு நிறைய பேர் இது 120 mm நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையாது. இது எம்டி வந்து சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இது பில்லியனோட நம்ம உட்காந்து ட்ரை பண்றப்ப 120 mm சொல்றாங்க. பட் இது வந்து எந்த ஒரு ஸ்பீடு பக்கத்தில் எதுவுமே தட்டல. சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ வெப்சைட்டை பார்த்து யாரும் தப்பா ஸ்டேடியம் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 810 mm கொடுத்துருக்காங்க பில்லியன் சீட் ஹைட்டு. ஓகேவா. கிரிப் ஹைட்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 137 kg தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை ஹைட்டான ரைடர் யார் ட்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு வெயிட் பெரிய இஷ்யூவாக இருக்காது. வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா தான். அதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1525 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ரைடருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ R15 MT XSR 155 இது மூணுமே பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரைடருக்கு வேணால் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இதோட சீட்டோட சைஸு கம்மியாக இருக்கும். அதனால தான் ஒன்று. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட வீல் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். வீல் பேஸ்னா ஃப்ரண்ட் டயர் ரியர் டயருக்கு இடப்பட்ட கேப்பு தான் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 1525 mm தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் நான் மைனஸாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ளஸ்ஸாக பார்க்குற சொல்லிடுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் LED கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பைக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எமகாவில் பார்த்தீங்கன்னா நேக்கடு ஃபுல் ஃபேரிங் இருந்த போக இப்போ பார்த்தீங்கன்னா கஃபே ரேசர் மாடலாகவும் ஸ்காம்ப்ளர் கிட்டாகவும் ஒரு பைக் வந்திருக்கு. நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா VBA இருக்கனால பெட்டர் பவர் இருக்கு, மைலேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் சீட் ஹைட் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா பில்லியனும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் இது வந்து ரைடர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பில்லியன் உங்கள் நீடை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கணும். அதனால நான் இது வந்து பில்லியன் இது பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் விடல ப்ளஸ்லேயும் விடல. உங்களோட பில்லியன் கம்ஃபர்டபுள் பொறுத்து உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த வண்டியோட மைனஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த வண்டியோட மைனஸ் என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்டு குவாலிட்டியெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. மெட்டல் டேங்க்லாம் நான் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ஹைவேல பெட்டர் நம்ம டேங்க் பேக்லாம் வச்சுட்டு போக ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க R15 MT உள்ள மாதிரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா கஃபே ரேசர் அண்டு ஸ்காம்ப்ளர் கிட்டு போகிறனால இப்போ ஸ்காம்ப்ளர் கிட்டு போட்டால் ஆஃப் ரோடு தான் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் கீழே இருக்கனால கூலண்ட் ஆயில் உடைய வாய்ப்பு இருக்குது. பட் கூலண்ட் ஆயில் கீழே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிறங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி சொன்னோம் பில்லியன் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்கு. சீட்டோட கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனைனா சீட்டோட லென்த் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கிறோங்க. உங்கள் பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு பார்த்துக்கிறோங்க. மற்றபடி இந்த வண்டியோடைய ப்ரைஸு அது நம்ம சொல்லவே தேவையில்லை. எமகா பொறுத்தவரை. ஸோ அதை நான் அதை விட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல மைனஸ் எதுவும் தோணல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல. இதுவே கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்டேட்லலாம் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னால் ரோட் டாஸ்க்கு எல்லாமே சேர்த்து தான் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் கிடையாது. நான் வெப்சைட்டில் பார்த்து சொல்கிறேன். உங்கள் நியர்பை உள்ள ஷோரூமு இல்லாட்டா அந்த ஷோரூமுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு ப்ரைஸ் விசாரிச்சுக்கிறேங்க. ஸோ நான் வெப்சைட்டில் பார்த்தாரு இது பார்த்தீங்கன்னா 1.81 lakhsல இருந்து இதுக்கு வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்கிறேன். அதான் சொன்னால ஆல்ரெடி இது வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்டேஜ் கொண்டு போயிருக்காங்க 155 cc. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோடைய ஓப்பனிங் எப்படி இருக்குது, இதில் எதுவும் நிறைய குறை இருந்தால் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறவாங்க. நம்மளுக்கு எமகா XSR 155 ரிவ்யூ பண்ண கொடுத்துருக்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோபிகா மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எமகா. ஸோ இந்த ஷோரூமோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ராமேஸ்வரம் கலாம் மெமோரியலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஷோரூமுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ மென்ஷன் ஆகும். ஸோ ஷோரூமுக்கு கால் பண்ணி அதனுடைய கரெக்டான ப்ரைஸு இதோடைய எல்லாமே டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டி எதுவும் வேணும்னா புக் பண்ணிக்கிறேங்க. லவ் யூ சார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். எல்லாரும் பைக் ஓட்டுறோம், ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி ரைடிங் கேஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் எந்த பைக் ரிவ்யூன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பைக் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணிடுவோம்.